ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் குறுநரிசி வச்சு ரேஷியோ எப்படின்றத பார்த்துடலாம். வாங்க இட்லி எப்படி சாஃப்டாக சூப்பராக செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குறுநரிசி நான் வாங்கி வச்சுருக்கேன். 2 கிலோ வரைக்கும் நான் வாங்கி வச்சிருந்தேன். 1 கிலோ ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தது 1 கிலோ முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டாவது 1 கிலோ நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டம்ளர் வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஒரு டம்ளர் வந்து 200 கிராம் பிடிக்கும். ஸோ 5 டம்ளருக்கு வந்து 1 கிலோ ஆச்சு. ஸோ 5 டம்ளர் வந்து நான் இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஸோ 5 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ உளுந்து சேர்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ சேம் அதே டம்ளரில் அளந்துக்கோங்க. உலக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கிலோகிராமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் என்ன ரேஷியோ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். 1 கிலோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 150 கிராம் அளவுக்கு உளுந்து வந்து சரியாக இருக்கும். நான் வந்து 150 கிராம் அளவுக்கு உளுந்து, அதாவது 3/4 டம்ளர், 5 டம்ளர் அரிசி போட்டோம் இல்லையா, அதில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்தும் 1 டம்ளர் அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம்னு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ குறுநரிசியை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கழுவ போகிறப்ப நம்ம எப்பவும் போல் உப்பு தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டு நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். நான் ஒவ்வொரு வீடியோவில் இட்லி சம்மந்தமான வீடியோஸ் போடும்போதெல்லாம் ஒவ்வொரு டைமும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ இது மாதிரி நல்ல தண்ணி யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி நல்ல தண்ணி வந்து வச்சு ஊற வச்சோ நீங்கள் அரைக்கும் போது நல்ல தண்ணி சேர்க்காமல் நீங்கள் மாவு அரைச்சிங்க அப்படின்னா இட்லி வந்து கண்டிப்பாக சரியாக வராது. இட்லி வந்து சரியாக வரல அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தரமான அரிசியும் தரமான உளுந்தாக பயன்படுத்துங்க. அப்போது இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். ரேஷன் அரிசிலாம் பயன்படுத்துகிறோமே, அப்போ எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா ரேஷன் அரிசி எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் தான், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓல்டு மாடல் கிரைண்டர் அண்ட் சாஃப்ட் இட்லி டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் நிறைய வீடியோஸ் வரும். ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு விதமாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போது அரிசியும் உளுந்து ஊறியாச்சு. அரிசி ஊறின 2 மணி நேரம் கழிச்சு தான் உளுந்து ஊற வச்சுருந்தேன். உளுந்து மினிமம் 1 மணி நேரம் ஊறி இருக்கணும். ஊற வச்ச தண்ணியில் தான் நம்ம வந்து அரைக்கணும். ஸோ ஊற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் கழுவிட்டு 2வது டைம் தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே மூடி வச்சு ஊற வச்சிடணும். இப்போது உளுந்து வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கணும். உளுந்து மட்டும் எப்படி அரைக்கணும் அப்படின்றதுக்காக தனியான வீடியோவே நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்குமே அந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அரிசி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஊறியாச்சு. குறுநரிசி ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எந்த அரிசியாக இருந்தாலும் மினிமம் 3 மணி நேரம் வரைக்கும் ஊறிச்சு அப்படின்னா நல்லா உங்களுக்கு நைஸாக அரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அரிசியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். குறுன அரிசி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதாவது பொன்னி குறுனை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நமக்கு கடைகளில் கிடைக்குது, அதுதான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பச்சரிசிலாம் நான் சேர்க்கவே கிடையாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் ரேஷன் புழுங்கல் அரிசி மட்டும் சேர்த்து எப்படி இட்லிக்கு மாவு அரைக்கணும் அப்படின்ட்டும், கடையில் வாங்கக்கூடிய புழுங்கல் அரிசி மட்டும் சேர்த்து எப்படி வந்து சாஃப்டான இட்லிக்கு மாவு அரைக்கணுன்ற வீடியோஸ் கூட நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த பிளேலிஸ்ட்லேயே ஏகப்பட்ட வீடியோஸஸ் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து 2ஐயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மாவில் வந்து உப்பு போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரிசிக்கு வந்து எந்த அளவுக்கு நைஸாக நீங்கள் அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா ஒயிட் கலராக கிடைக்கும். நிறைய நேரங்களில் அரிசிக்கு வந்து நம்ம அரைச்சிட்டிங்க அப்படின்னா சரியாக அரைக்கலைன்னா மாவு கொஞ்சம் கலராக இருக்கும். அதுதான் காரணங்க. இப்போ 2ஐயுமே நல்லா கலந்துட்டு ஓவர் நைட் நான் புளிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். மினிமம் 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்கணுங்க. நீங்கள் வந்து உங்களுடைய கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி டைமிங் முன்ன பின்ன கூட ஆகலாம். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு 8 மணி நேரம் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பார்க்கும்போது எவ்வளோ நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாவில் இட்லி ஊற்றுனோன்னா எந்த அளவுக்கு இட்லி சூப்பராக இருக்கும் நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இட்லி ஊற்றியும் பார்த்துடலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இட்லிக்கு மாவரைக்கும் போது நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஏனோ தானோன்னு அரிசியை போட்டோம், உளுந்து போட்டோம், அரைச்சோம் அப்படின்னா இட்லி ஊற்றுனோன்னு நல்லா வருமானா கண்டிப்பாக நல்லா வருது. அதுக்கு முக்கியமாக கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கணும், எப்படி அரைக்கணுன்ற பக்குவம் தெரியணும். அது மாதிரி நிறைய விஷயங்களை கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி செம்ம சாஃப்டாக சூப்பராகவே வருங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கவிஷ்கி கிச்சனில் இருக்க பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு அதில் இருக்கும். உங்களுக்கு தேவையான என்ன வீடியோஸ் வேணுமோ உங்களுக்கு டைட்டில்லையும் தம்ப்நெயிலையும் கொடுத்துருப்பேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இட்லி வந்து ஊற்றிட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்காதீங்க. 5 நிமிஷம் போதுங்க. ஏன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவு இது. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நிமிஷம் கூட விடலாம். பட் நீங்கள் உடனே அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அரைக்கும் போது அந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு
நிமிஷம் கழிச்சு வெந்ததுக்கப்புறம் பார்க்குறோம் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். எடுக்கும்போது தண்ணி கூட தெளிக்கல, ஆனால் அந்த அளவுக்கு சாஃப்டாக இட்லி துணியில் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. இட்லி செம்ம சாஃப்டாக இருந்தது. இந்த இட்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உடனே மட்டும் இல்லை, நைட்டு வரைக்கும் வச்சுருந்தாலும் சரி, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் வச்சுருந்தாலும் இட்லி வந்து அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் வந்து புதுசாக ஊற்றினோட்டி சாஃப்டாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் கல் மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் எப்படிலாம் மாவரைச்சுங்கிறது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கான வீடியோ மற்றும் உங்களுக்கான வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், நீங்கள் குறுநரிசியாக இருக்கட்டும், ரேஷன் அரிசியாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அரிசி நல்ல தரமான அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இட்லி சாஃப்டாக வரும். அதே மாதிரி உளுந்தும் தரமான உளுந்து யூஸ் பண்ணுங்கள். என்ன உளுந்து நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது அக்ஷயா உளுந்து. நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ நல்ல பிராண்டடான தரமான உளுந்தாக யூஸ் பண்ணுங்க. பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை.